லாஸ் எல்லாம் சொல்லுங்கள், லாஸை மட்டும் சொல்லுங்கள். இல்லை ப்ராஃபிட் ப்ரோ மட்டும் இதுல சொல்லுங்கள், ப்ராஃபிட் மட்டும் ஒவ்வொன்றா சொல்லுங்கள். கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன். 134.19 நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், நம்ம இங்கே கால்குலேட் பண்ணலாம். 134.19. 4.19 ஓகே, அடுத்த எது? 130 130 அவ்வளோதானா? ஆமா பிளஸ் அடுத்து 131.1 131. 131.1 131.1. ஓகே, அடுத்தது 129.46 129.146. 146 46 அடுத்து 130.53 130.53. அடுத்து ப்ரோ அவ்வளோதான் bro. அவ்வளோதான். அப்போது இது வந்து நமக்கு ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? இப்போது இதை வந்து மைனஸ் பண்ண போகிறோம். சொல்லுங்க ப்ரோ. 20.15 20.15 even $20 minus 20 $20. ஓகே, minus 19.56 19.56. ஓகே, 20.86 20.86. ஓகே, அவ்வளோதானா? அவ்வளோதான் bro. ஓகே, நம்ம $1000க்கு 2% ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா 50% வந்து நம்ம கவர் பண்ணலாம். அதில் ஒரு எஸ்எல் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம். ஓகேங்களா? அப்படி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் இருந்தால் ஒரு 131 வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம பண்ணவே வேண்டாம். அது லாஸ்ட்னே நம்ம பேர் மினிமமே நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கலாம். $574 வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. இது எவ்வளோ நேரத்தில்னா 24 ஹவர்ஸில். 24 ஹவர்ஸ் நீங்கள் உட்காந்து ட்ரேட் பண்ண மாட்டீங்க. பர் மந்தில் என்டையர் மந்த்லேயே 24 ஹவர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் இருக்குன்னா 50% ஆஃப் ப்ராஃபிட் வந்து இருக்கும். ஓகேங்களா? 50% தானே $1000க்கு. இப்போ பிகினிங்கில் நீங்கள் $20 யூஸ் பண்ண வேணாம், 5 யூஸ் பண்ணுங்கள் போதும். அப்போது டிவைடட் 4 வந்து நம்ம எடுக்கிறோம். அப்போ உங்களுக்கு என்டையர் ப்ராஃபிட்டு 143. எவ்வளோ ரிஸ்க் இருக்க போகுது? $5 தான். 2 5 ப்ரோ. ஒரு ட்ரேடுக்கு $5 தான் ரிஸ்க் இருக்க போகுது. இப்போ நீங்கள் 24 ஹவர்ஸில் 14% நீங்கள் கவர் பண்ணுறீங்க, 14.3% கவர் பண்ணுறீங்க வித் வெரி வெரி ஸ்மாலஸ்ட் ரிஸ்கில். ஓகேங்களா? இதை ஒரு நாள் 2 நாள் பண்ணிங்கன்னா $30 வரும்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $40 ஈஸியாக கவர் பண்ண முடியும். நம்ம வந்து 20% மட்டும் பேசலாம். அந்த மந்த்லியே 2 நாள் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, 1.5 நாள் பண்ணுறீங்க, 2 நாள் பண்ணுறீங்க, 20% தான் உங்களுக்கு வருது அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜிக்கு வரணும். என்னன்னா 20% நீங்கள் எடுக்கிறீங்கல்ல, இந்த 20%ல் 10% மட்டும் தனியாக வச்சுருங்க. ஓகேங்களா? நம்ம அதிகமாகவே எடுக்கலாம், 50%க்கு மேலே எடுக்கலாம். நான் ரொம்ப ரொம்ப பேர் மினிமம் சொல்கிறேன். 20% தான் நம்ம எடுத்திருக்கோம், 10% அக்கௌண்ட் க்ரோக்காக நம்ம வச்சிட்டோம். நமக்கு எஸ்எம்சியில் அந்த பெரிய என்ட்ரி மேபி கிடைக்காம போயிருச்சுன்னா, கிடைக்கும், ஆனால் கிடைக்காம போயிருச்சுன்னா பேர் மினிமம் நான் சொல்கிறேன், ரொம்ப கீழே அடிமட்ட லெவலுக்கு வந்து அலசுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ட்ரியே கிடைக்கலனாலும் உங்கள் கேபிட்டலில் 10% நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதாவது ₹1,00,000 10,000 உங்கள் கையில் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் ஒரு 10% நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தீங்க, ஆனால் என்ட்ரி கிடைக்கல. அப்போது உங்களுக்கு ₹20,000 இருக்குது. மொத்தம் 20% கவர் பண்ணியிருக்கீங்க, ₹20,000 உங்கள் கையில் இருக்குது. இப்போது 2 என்ட்ரி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 10% க்ரோவுக்கு வச்சுருங்க. மீதி 10% எடுக்கிறீங்க, அதாவது ₹10,000 எடுக்கிறீங்க. ஒரு ட்ரேடுக்கு 5,000 போடுங்க, 2 ட்ரேடுக்கு போடுங்க. ஓகேங்களா? 1:80 100 இந்த மாதிரி A+ செட்டப்புக்கு வெயிட் பண்ணி தான் அதில் யூஸ் பண்ணணும், வேறு எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போது இது வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு ட்ரேடு வந்து 1:100க்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ரோ ப்ராஃபிட் இருந்துச்சு? 1:100க்கு நம்ம
இங்கே இருக்குது. இந்த மாதிரி என்ட்ரி போடுறோம் அப்படின்றப்போ யாருக்கா டவுட் இருக்கா 1:100லாம் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு? இல்லை ப்ரோ, எடுக்கலாம்னு சொல்றேன். ஓகே ப்ரோ, எடுக்கலாம். நம்ம ட்ரைனிங்கில் பார்ப்போம். நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஓகே ப்ரோ, இப்போது இங்கே வந்து நம்ம 2 தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம கேபிட்டலுக்கு $1000க்கு $5 ரிஸ்க்கு. நான் இந்த இடத்துல 4 மட்டும் தான் வைக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல 0.02 தான் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது 10% நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லல ஒரு ட்ரேடுக்கு. 10ல் 2 ட்ரேடு வந்து கிடைக்குதுன்னா 5ன்னு 2 ட்ரேடுக்கு பிரிச்சுக்கலாம். அப்போ இந்த ட்ரேடுக்கு நான் 5% வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ 0.5 அப்படின்னா எனக்கு $5. 5%னா $50 ஆச்சா? 50. ஓகேங்களா? 1000ல் 5% அப்படின்றது $50. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், $50 போடலாம். 44. இந்த இடத்துல ஒரு 3 ஆட் பண்ணுறேன். 6 5 25. $50 வந்து இந்த ட்ரேடுக்கு நான் யூஸ் பண்ணலாம். இப்போது உங்கள் $1000 கேபிட்டலில் இருந்து இந்த $50 போதா, இல்லை நீங்கள் பண்ணி வச்ச ப்ராஃபிட்டில் $50 போதா? பண்ணி வச்ச ப்ராஃபிட்ல இருந்து போகுது. பண்ணி வச்ச ப்ராஃபிட்டில் இருந்து நீங்கள் அதில் இப்போ ஒரு 50% நீங்கள் எடுத்தால் கூட 25% நீங்கள் எடுத்து 5 ட்ரேடு கிடச்சா 5 போடணும். 2 ட்ரேடு கிடச்சா நீங்கள் அதை அப்படியே பாதியாக போட்டுடணும். அந்த 25% அப்படின்றது உங்களுக்கு வந்து க்ரோவுக்கு இருக்கணும். மேபி உங்களுக்கு அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, திடீர்னு எஸ்எம்சி என்ட்ரி கிடச்சிருச்சு, இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம நார்மலான ஸ்ட்ராட்டஜி 0.5% $5 மட்டும் ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இவ்வளோ எடுத்து போடலாம். ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம 20% எடுத்திருக்கோம். 20% பேர் மினிமம் தான். உங்களால் 40% எடுக்க முடியும். ஆனால் நான் ஹோப் கொடுக்கல, 20% தான் சொல்கிறேன். 20%ல் 10% அக்கௌண்ட் குரோவுக்கு வச்சுக்கிறீங்க, 10% எடுக்கிறீங்க, 2 ட்ரேடு கிடைக்குது, 50. ஒரு ட்ரேடுக்கு 50, இன்னொரு ட்ரேடில் 50. 2 ட்ரேடு தான் அந்த மந்த் கிடைக்குதுன்னா அப்படி தான் யூஸ் பண்ணணும். அப்போது அந்த 2 ட்ரேடுமே லாஸ் ஆனாலும் உங்களுக்கு 10% க்ரோவில் இருக்குது உங்கள் அக்கௌண்ட். மணி வேணும்னா அந்த 10% 10,000 எடுத்துகிட்டு நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது $50 நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இந்த ட்ரேடுக்கு நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ணும்போது, சாரி 50க்கு பதிலாக 5 வைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 5க்கு நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது 2 தானே யூஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே, இதுக்கு நமக்கு நார்மலாக பண்ணும்போது 1:100 இதுவே வந்து ரொம்ப பெருசு. $4 ப்ராஃபிட், $4 லாஸுக்கு நமக்கு 498 பண்ணும்போது இதுவே நமக்கு ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதில் பண்ணி வச்ச ப்ராஃபிட்டை இதில் ஆட் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இது அப்படி என்ன ஆயிரும்னா 10 டைம்ஸ் 5 டைம்ஸ் வந்து 5 to 10 டைம்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேங்களா? வித்து 0 லாஸ் ஃப்ரம் கேபிட்டல்லேருந்து 0 லாஸ். அப்போது நான் இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ ஆகுது? $6,228 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ண போகிறீங்க? வெறும் $50. நீங்கள் சொன்னீங்களே ப்ரோ பிளான், $50 நான் லாஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ. அதே $50 இந்த மாதிரி என்ட்ரியை பிக் பண்ணணும். இதை வந்து நல்லா பில்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கப்புறம் ரிஸ்க்குக்கு வாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி என்ட்ரியை நீங்கள் ஃபஸ்ட்டு பிடிக்கணும். அப்போது எஸ்எம்சியில் லிக்விடிட்டிலேருந்து எல்லாமே நீங்கள் பில்ட் பண்ணணும். அப்போ பில்ட் பண்ணி இந்த என்ட்ரியை ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிக்கிறீங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 20% பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? ஒரு நாளை நீங்கள் டியூட்டிக்கு போகிறீங்கன்னா, ஒரு நாள் வயிற்று வலிக்குது அப்படி இப்படின்னு லீவை போட்டுட்டு உட்காந்து பண்ணிங்கனாலும் பண்ணிடலாம். ஓகேங்களா? பண்ண முடியும். ஏன்னா ஒரு வருஷம் நான் பார்த்துட்ருக்கேன் அதை. ஓகேங்களா? பண்ண முடியும். ஒரு நாள்லேயே கூட நீங்கள் ஒரு 24 ஹவர்ஸ் உட்காரணும்னு தேவையில்ல, 6 ஹவர் மட்டும் உட்காருங்க. உட்காந்து அந்த பிஒய்ஸ்ன்ற இடத்துல ஒரு அலாரம் செட் பண்ணிட்டு உட்காந்து மூவி பார்த்துட்ருங்க. கிடைக்கும் 1 மினிட்லலாம். ஓகேங்களா? அப்போது ஒரு 20% கவர் பண்ணுங்கள். ஒரு ஒன் டேயில் பண்ணாலும் சரி, 1 வீக்கில் பண்ணாலும் சரி, எஸ்எம்சி என்ட்ரி கிடைக்கும் போது இந்த மாதிரி போடணும். அப்போ இந்த மாதிரி A+ செட்டப்பை நீங்கள் கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது
உங்களுக்கு $6,228 ஃப்ரம் $1,000 கேபிட்டல். ஓகேங்களா? 6 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? 6 டைம்ஸ் ஒரே ட்ரேடில் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்கேஸ் இது லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், உங்கள் கேபிட்டல்லேருந்து ஏதாவது பஞ்சாயத்து ஆகுமா ப்ரோ? பிரச்சனை ஆகுமா? இல்ல ப்ரோ. உங்கள் கேபிட்டல்லேருந்து பிரச்சனை ஆகாது, ப்ராப்ளம் ஆகாது. 2 ட்ரேட் அந்த மந்தில் கிடைக்குன்னா 2 ட்ரேடுக்கு லாஸை நீங்கள் அங்கே போடுறீங்க. ஒரு 10% என்ன பண்ணுறீங்க, உங்கள் குரோவுக்காக வைக்கிறீங்க. மேபி உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா கேபிட்டலோட அதை கனெக்ட் பண்ணுறீங்க. $1,000 வச்சு பர் மந்த்துக்கு நீங்கள் வந்து $6,000 நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பண்ணலாம். ஆனால் சொல்ல மாட்டேன். ஒரு $600 மட்டும் வச்சுக்கலாம். 10 டைம்ஸ் இதை கம்மி பண்ணுவோம். $600 மட்டும்தான் இருக்குது அப்படின்னா குரோக்கு வச்சுக்கணும். அது $600ன்றது 60% ப்ரோ. ஓகேங்களா? அதுவே பெரிய சக்ஸஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? உங்களுக்கு 3 மந்த் உங்களுக்கு ட்ரைனிங். ஓகேங்களா? இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த ஸ்ட்ராட்டஜி பிஓஎஸில் பண்ணுறது இது ரொம்ப ஈஸி தானே? ரொம்ப ஈஸி தானே? எஸ் ப்ரோ. ரொம்ப ஈஸி. பிரேக் ஈவனில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கொஞ்சம் ட்ரெண்டு வந்து கரெக்டாக பார்த்து பிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ண போகிறீங்க இந்த 3 மந்தில். ஓகேங்களா? எஸ்எம்சியை ஃபஸ்ட்டு பக்காவாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நான் இப்போ அனலைஸ் பண்ணேன் கோல்டு, எப்படிலாம் நான் வந்து அனலைஸ் பண்ணி இங்கே தான் போகும்னு நான் சொன்னேன், அந்த லெவலுக்கு ஃபஸ்ட் நீங்கள் வரணும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை வந்து இந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஃபஸ்ட்டு எஸ்எம்சி, அதுக்கப்புறம் தான் இங்கே வரணும். இங்கே அடுத்தது வரீங்களா, அது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு எஸ்எம்சியில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக மாறணும். எஸ்எம்சி தான் உங்களுக்கு முக்கியம். இதுக்கு தான் உங்களுக்கு 3 மந்த் எடுக்கும். அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுலாம் இன்னும் ஒரு 1/2 ஹவரில் உட்காந்து பார்த்துட்டு பண்ணலாம். எஸ்எம்சியில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா நான் சொன்னது இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணும்போது வேறு லெவல் போகும். புரியுது ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஓகேங்களா? செம்மையா இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நம்ம வந்து இதில் ரிஸ்க் எடுக்கணும் ப்ரோ. இந்த ஃபீல்டில் மட்டும் ரிஸ்க் எடுத்து வருதா வரலையா எடுத்து பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட் ஆக்ஷன் தான். ப்ரூஸ்லி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ இந்த உலகத்தில் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் என்ன தான் பண்ணாலும் இந்த உலகத்தையே நீ வந்து இந்த உலகத்தையே வேறு மாதிரி மாற்றுறது அளவுக்கு நீ கற்றுக்கிட்டாலும் அது நோ யூஸ். ஓகேங்களா? அது நீ ஆக்ஷனுக்கு கொண்டு வராத வரைக்கும் அது நோ யூஸ். உங்களுக்கு 100 மேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது. ஒருத்தனுக்கு ஒரே ஒரு மேட்டர் தான் தெரியுது. அந்த ஒரு மேட்டர் தெரிஞ்சவன் ஆக்ஷனுக்கு அவன் போயிட்டான் அப்படின்னா உங்களை விட அவன் தான் சக்ஸஸ் ஆவான். அதனால ஆக்ஷன் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆக்ஷனுக்குள்ளே இறங்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இருக்கும். கிளாஸ் எப்படி ப்ரோ? எல்லாம் நல்லா இருக்கா? நாளைக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். எல்லாம் பார்த்துட்டு இது பண்ணலாம். கிளாஸ் இப்போ இந்த டெக்னிக்கல் கிளாஸஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி ஓகேவா, பெட்டரா? அப்படியே ஒவ்வொருத்தங்களா ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருங்க, பார்க்கலாம் ஓகேவா என்னன்ட்டு. கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா? அதெல்லாம் ரொம்ப எஸ் ப்ரோ. கொடுத்த அமௌண்ட்டுக்கு 100% வர்த்து தான். ഞാൻ ഇവളും നനച്ചതില്ലേ. എന്നാലും അടിപൊളിയായിട്ടുണ്ട്. എന്തായാലും ഞാൻ ഇത്രക്ക് വിചാരിച്ചില്ല. സംഭവം അടിപൊളിയാണ്. കൊടുത്ത പൈസക്ക് വെർത്ത്, അടിപൊളിയായിട്ട് വെർത്താണ്. എന്തായാലും ഓരോന്ന് കണ്ടുവരുമ്പോ അടിപൊളി, ഒന്നും പറയാനില്ല. നന്നായി മനസ്സിലായി. ഇനിയിപ്പോ നെക്സ്റ്റ് നോക്കേണ്ട വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഈ ഒരു വലിയൊരു ട്രേഡ് എക്സിക്യൂട്ട് ചെയ്യുന്നത് റിയൽ ആയിട്ട് അതും കൂടി ഒന്ന് സെറ്റ് ആയി കഴിഞ്ഞാൽ അടിപൊളിയായി. சூப்பர் சூப்பர் ப்ரோ. எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ, சூப்பரா எஸ் ப்ரோ, அதெல்லாம் ஓகே தான். எனக்கு வந்து அதுதான் ப்ரோ, சூப்பரா இருக்கு ப்ரோ. ஸ்டார்டிங்ல நினைச்சு வர பார்க்கல ப்ரோ. ஆக்சுவலா ஓகே, இவர் யூடியூப்ல சொல்றதெல்லாம் நிறைய இருக்கு. யூடியூப்ல ரொம்ப நாளா பார்த்து தான் நான் சரி ஓகே எடுக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். பட் 10 நாள் சொன்னீங்க. 10 நாள்ல எப்படி ப்ரோ முடிப்பாரு இவரு? இவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்கு, இவ்வளவு பண்றாரு, 10 நாள்ல முடிக்க முடியுமா? அதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் பார்க்க புரியுது. ஓகே, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிக்கணும், மார்க்கெட் படிக்கணும், பின் பாயிண்டா எடுத்து சொல்லிக்கிறது ப்ரோ. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்ஃபெக்டா நோண்டி எடுத்துட்டீங்க மார்க்கெட் ஃபுல்லா. இப்ப எங்க பொறுத்ததுக்கு அப்புறம் ஓகே இந்த மாதிரி தான் பண்ணணும், ஓகே இப்படி பண்ண முடியும், நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். இப்பதான் நிறைய ஹோப் வந்திருக்கு. 1:6 பண்ணணும். 1:6
1:6 ஜஸ்ட் பிஎஸ் தெரிஞ்சு சர்ச் தெரிஞ்சுதானே முடிஞ்சு போச்சு. சும்மாவே $1,000 $500 ஈஸியா இருக்கலாம் ஒன் டேல வந்துட்டு. அதுதான் bro. அந்த ரொம்ப ரொம்ப கம்மி bro. $1,000ல இந்த மாதிரிலாம் யாரும் set பண்ண அது ம். $1,000 சொல்லுங்க $500ன்றது சொல்லுங்க. எவ்வளோ நாள்ல எடுக்கலாம் ப்ரோ? நார்மலா ஒரு இந்தியால சேலரிட் பர்சன்னா ஒரு மாசம் ஆகும் bro. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னா இப்ப வந்துட்டு ட்ரேடிங்ல கூட ஒன் டேல எடுக்கலாம். இது நார்மலா எஸ்எம்சில கூட அதுதான் எடுத்துடலாம். பட் ஒரு மாசத்துக்கு ஒரு ட்ரேடில் 2 ட்ரேட்ஸ் வெயிட் பண்ணணும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜில டக் டக்கு ஒன் டேல எடுத்துடலாம். ஆக்சுவலா ரொம்ப இது ஆமா. சூப்பர்பா சொல்லிட்டு இருக்கீங்க ப்ரோ. ப்ரோ நீங்க ரொம்ப ஹம்பல் பர்சன் ப்ரோ. ரொம்ப சைலண்டா எல்லாம் பர்ஃபெக்டா சொல்லி கொடுக்கணும். அதுதான் bro. அந்த ஆமா இது ப்ரோ. ஒரு ஆட்டிடியூட்ல எதுவுமே இல்லை ப்ரோ. ரொம்ப ஹம்பல். அப்படி எக்ஸாக்ட்லி ப்ரோ. அதுதான் bro. உங்க ஸ்டோரினாலதான் bro. சில பேர்ல இந்த மாதிரி என்னன்னா ரொம்ப திமிரா பேசுவாங்க. இவ்வளவுதான் இப்படிதான் அப்படிதான் இதுல இருப்பாங்க. கோர்ஸ் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. நீங்க அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. ஜஸ்ட் நீங்க வந்துட்டு சூப்பர் ப்ரோ. உங்க வார்த்தையில மைல் ஸ்டோன்ல போடணும் ப்ரோ. அந்த ஸ்டோரி பார்த்து நெக்ஸ்ட் அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டோரி கேட்கணும்னு சொல்லிட்டு போடணும். அதுதான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். போடணும். சூப்பர் ப்ரோ. இதே சொல்ல முடியாது bro. எல்லாமே நல்லா இருக்கு. நான் நான் படிச்சதுக்கு ரொம்ப டிஃபரெண்ட். எனக்கு 100% இதுல கிளாரிட்டி கிடைச்சிருச்சு ப்ரோ. ட்ரேடிங் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஓகே. ப்ராஃபிட் எவ்வளோ எடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க பெர்சன்டேஜ்ல? கண்டிப்பா நீங்க சொல்றதே எடுக்கலாம் ப்ரோ. நீங்க சொல்றது 100% எடுக்கலாம். ஓகே 90% கூட 90% இல்லை 100% எடுக்கலாம் bro. நீங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வச்சு பார்த்தா ஆனா கரெக்டா நீங்க சொல்ற மாதிரி பண்ணணும். ஆமா. ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்து பண்ணா கண்டிப்பா பண்ண முடியும். கண்டிப்பா பண்ண முடியும். ஆமா. ஆனா அந்த டைம் அந்த மார்க்கெட்டை நீங்க ரீட் பண்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அது ஒரு 3 மந்த். அதை மட்டும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருங்க. எனக்கு நான் சொல்ற அந்த ஹோம் ஒர்க்கை எடுத்துட்டு வந்துட்டு என்கிட்ட இந்த வீக்லி அனாலிசிஸ்லாம் நம்ம வருவோம். ஸோ அந்த லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு என்கிட்ட அதை வந்து நீங்க கரெக்டாக கீப் அப் பண்ணீங்கன்னா உங்களை வந்து சார்ட்டை ரீட் பண்ற லெவலுக்கு நான் கொண்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் ரீட் பண்ண தெரிஞ்சிட்டாலே போயிடும். உங்களுக்கு அடுத்த என்ட்ரி எங்கே இருக்குது, அடுத்த ப்ராஃபிட் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். அந்த இடத்துல என்ட்ரி எஸ்எல்ல டிபிஎஸ் செட் பண்ணுறீங்க. அப்புறம் நம்ம சொன்ன அந்த 1:6 என்ட்ரிஸை வந்து நீங்கள் அதில் கிடைச்ச ப்ராஃபிட்டை எடுக்கிறீங்க, இதில் ஆட் பண்ணுறீங்க, ப்ராஃபிட்டை தூக்குறீங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் மேட்ரு. இதை ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும். இதை நீங்கள் ஆக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், ப்ராஃபிட் தான். ஆக்ஷனுக்கு கொண்டு வராமல் விஷயத்தை தெரிஞ்சுட்டு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா சான்ஸே இல்லை. ஸோ இது ஆக்ஷனுக்கு கொண்டு வந்துடணும். நீங்க அதனாலதான் நான் கிளாஸ் கூட நான் பேசவே இல்லை. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது நீங்க சொல்றீங்க ஓகே. ஆனா இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்றீங்கல்ல, அதனாலதான் நான் அது எதுவுமே பேசாம ஒண்ணு. நீங்க சொல்றது வேற. நீங்க ஒரு புதுசா ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிருக்கீங்க. புதுசா கிரியேட் பண்ணி நீங்க சொல்லும் போது எனக்கு வேற மாதிரி புரிஞ்சது. அது 100% வேற மாதிரி எனக்கு எஸ்எம்சி வந்து இந்த பக்கம் எப்படி பார்த்தா நல்லா இருக்கும் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஓகே சூப்பர் ப்ரோ. எல்லாரும் ப்ராஃபிட்டபிளா வரணும், அதான் எனக்கு வந்து வேணும். நான் போட்டு கண்டிப்பா ப்ரோ. இத ஒன்றும் இல்லை, அக்கௌண்ட்டை வந்து நம்ம எடுக்கிற ப்ராஃபிட்டை இப்போ சிம்பிள். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 20,000 சேலரி இல்லைனா ஒரு 1 lakh சேலரி இருக்குது அப்படின்னா 1 lakh சேலரி உங்களுக்கு வருது. எவ்ரி மந்த் 1 lakh வருது. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறீங்க, 1 lakh சேலரி வந்து உங்களுக்கு வருது. இப்போது நீங்கள் அந்த 1 lakhல ஒரு 5 lakh வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்க. ஒரு 2-3 வருஷத்தில் 5 lakh ரூபியை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்க. இந்த 5 lakh ரூபியை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு டீ ஷாப் போடலாம், ஒரு கெஃபே ரன் பண்ணலாம், இல்லைனா ஏதாவது ஒன்று வாங்கி விற்கலாம், இல்லைனா ஏதாவது கோல்டு வாங்கிக்கலாம், லேண்டு வாங்கிக்கலான்ற ஒரு பிளான் பண்ணுவீங்க. அதுதான் வந்து மேனேஜ்மெண்ட்டு. நம்மக்கிட்ட இருக்கிற காசை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம தெரிஞ்ச விஷயத்தில் போடுங்க. இப்போது நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணுறீங்க, ஒரு 20% வந்து மேக் பண்ணிட்டீங்க. அந்த 20% வந்து டீ கடை வைக்கிறத அப்படிலாம் யோசிக்க வேணாம். நம்ம வந்து மார்க்கெட்டில் யோசிக்கணும். 20% இருக்குது, அப்போ எக்ஸ்ட்ரா 20% இருக்குல்ல, ஒரு 10% எடுத்து அப்படியே நம்ம ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ட்ரேட்லேயே போடுவோம். ஸோ அது லாஸ் ஆனால் லாஸ் ஆகிட்டு போகுது, ப்ராஃபிட் வந்தால் பெரிய ப்ராஃபிட் வரும். அதுலேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ ப்ராஃபிட் வந்து பெருசாக இருக்கும். கேபிட்டலில் க்ரோ பண்ணலாம்.
இல்லை கிளாஸ் நிஜமா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஒரு 2 கிளாஸ் ஜாயின் பண்ணேன். பட் அது பாதிலே டிஸ்கனெக்ட் ஆகப்போ பெருசாக அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் வராது. பட் இந்த கிளாஸ் அந்த மாதிரி இல்லை. அட்லீஸ்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணுறான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி ஈவினிங்கில் ரெக்கார்டிங்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் தான் ஹோம் ஒர்க் கூட பண்ணுறது நம்ம ஒர்க் பண்ணுறதுனால. அதனால மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணுறதுலாம் கூட இந்த டைமில் இல்லாத மாதிரி பார்க்குறது இப்போ கிளாஸ் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. அப்புறம் அந்த 1:6 ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சில டைமில் வந்து நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஒரு சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி மூவ் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ ஜிபிபி யூஎஸ்டி, இப்போ அதே மாதிரி யூஎஸ்டி ஜேபிஒய், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ்லாம் அந்த மாதிரி நமக்கு ஒரு 2-3 என்ட்ரி ஒரு நாளில் எடுத்தோம்னா கூட நமக்கு நல்ல ப்ராஃபிட்டு பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் கேபிட்டல் அட்லீஸ்ட் இந்த மாதிரி க்ரோ அக்கௌண்ட்டுக்கு இதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, இப்போ உங்ககிட்ட ஒரு $300 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா கூட நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா அதை க்ரோ பண்ணிடலாம். மேலே ஓகே, க்ரோ பண்ணி கேபிட்டலை ரொம்ப பெருசாக மாற்றிடலாம். ஓகே ஓகே. எனக்கு மோஸ்ட்லி எனக்கு இந்த யூஎஸ் டைமில் கொஞ்சம் டைம் இருக்கும் நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, அந்த டைமில் ஆஃபீஸ் டைம்லாம் முடிச்சுட்டு வந்தோம்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ் உட்காந்தோம்னாவே நமக்கு எனக்கு தெரிஞ்ச சாலிடாக ஒரு 3-4 ட்ரேட்ஸ் அது கண்டிப்பாக கிடச்சிரும் ஆமாம். அந்த 1:6 ஸோ அதுலேயே அந்த அளவுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக பண்ணிடலாம் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சா பண்ண முடியும் அப்படின்னு? ஆமாம், எனக்கு கான்ஃபிடன்ஸ். ஆமாம்மா, ரொம்ப கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு எனக்கு. சூப்பர் சூப்பர். எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அந்த டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்க்குறது அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணால் ஓரளவுக்கு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அது நம்ம வீக்லி அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, நான் அதுவே தான் பண்ணுவேன் அந்த இடத்துல வந்து. இப்போது ஒரு ட்ரேடு வந்து எப்படி எடுக்கிறதுனா எடுத்து காட்டி அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ அதுலேயே வந்து நிறைய டவுட்லாம் கிளியர் ஆயிரும். நல்லா இது பண்ணுவோம். ட்ரைனிங் இதை விட நல்லா பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. இதை விட இது ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஓகே சொல்லுங்க. இது ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி டூலாக யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோன்றது நம்ம வீக்லி அனாலிசிஸில் அந்த வீக்லி இது இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பார்ப்போம். ஓகே ஓகே. இதுவும் எனக்கு அந்த ஃப்ளிப் நீங்கள் எடுத்தீங்களே அதில் வந்து மோஸ்ட்லி இப்போ செக் பண்ண வரைக்கும் இப்போ மோஸ்ட்லி அது எல்லா இதுலேயும் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது. ஆமாம், ஃப்ளிப்பு நல்லா ஒர்க் ஆகும் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் கிடச்சுன்னா நமக்கு கொஞ்சம் சாலிடாக நல்ல ட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி ஆமாம் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களை நேராக வந்து மீட் பண்ணுவேன். ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா 1:6 ஸ்ட்ராட்டஜி, இதே மாதிரி இன்னும் ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அது வந்து நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அது அந்த லைவ்ல வர வைக்கிறேன் பார்த்தீங்களா, ப்ரீவியஸாக படித்தவங்களுக்கும் சரி எல்லாருமே வர வச்சு அந்த 3 ஸ்ட்ராட்டஜியும் வந்து சொல்லி கொடுத்துருவேன். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இது போன பேட்சுக்கும் கிடையாது, அதுக்கு முன்னாடி வந்த எந்த பேட்சுக்குமே நான் என்ன சொல்லித்தரல. அதனால தான் அவங்க லைவ்ல கூப்பிடணும். அப்படி அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி வரும்போதுன்னா அது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் லைவ்ல கூப்பிடுவேன். அது அக்டோபருக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடுறோன்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லாரையும் வந்து லைவ்ல கூப்பிடுவேன், வந்து லேர்ன் பண்ணிவிட்டு போகலாம். ஓ, நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் வரம் போகுது. ப்ரோ அஜித் நான் 9 to 5 தான். இல்ல ப்ரோ, ஐடி ஜாப் தான் ப்ரோ. ஓகே ஓகே. காலைல 7 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 2:30 மணி வரையும் போகுது ப்ரோ. செத்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓ ஓகே ஓகே. கிட்டத்தட்ட 3 மென்டர் படிச்சேன் ப்ரோ. 3 மென்டர் படிச்சேன். இப்போ நீங்க ஸ்டாட்டஸ் சொன்னீங்களா, நான் ஃபுல்லா கவனிக்கல. மீட்டிங் வச்சுட்டாங்க, இப்போதான் வந்தேன் ப்ரோ. ரெக்கார்டிங் இருக்குல்ல ப்ரோ இதுக்கு? இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ, அதை மட்டும் கொஞ்சம் போட்டு விடுங்க ப்ரோ. நான் இதே மாதிரி தான் ப்ரோ, நீங்க இப்போ சொல்லிட்டு இந்த பாதியில தான் வந்தேன் நான். எப்படின்னா 0.5 என்ட்ரி சொன்னாங்க. இப்போ போட்டுட்டு 0.5ல வச்சுட்டு 0.67 இல்ல 7ல வந்து எஸ்எல் வச்சுக்கிறது. ஓகே, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் நான் உங்க வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் யூடியூப்ல. ஸோ அதை வச்சு தான் திரும்பி வந்தேன். டிஸ்கார்ட்லயும் உங்கள்கிட்ட அதனால தான் முன்னாடி ஜாயின் பண்ணேன். ஏன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் கம்யூனிட்டி நல்லா இருக்க மாட்டாங்குது. ஸோ இது பண்ணிடுறாங்க. அதனால தான் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணி பார்த்துக்கலான்னு வந்தேன். அப்புறம் உங்கள்கிட்ட வந்தேன் ப்ரோ. தெய்வம் ப்ரோ, நான் ஃபுல் டைம் எனக்கு என்னன்னா இந்த ஐடி லைஃப் ஃபுல்லாக என்டையராக கட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணுங்கிறது தான் ஆசை. ஸோ ட்ரேடர் ஆயிட்டு கண்டிப்பாக உங்களை நோக்கி வருவோம் ப்ரோ.
சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ ஹோப் இருக்கா ப்ரோ உங்களுக்கு பண்ண முடியும்? Bro, எனக்கு ஃபுல் ஹோப் இருக்கு ப்ரோ. எனக்கு என்னன்னா நீங்க சொன்னீங்கல்ல இந்த ட்ரைனிங்ல நான் சாட் அனலைஸ் பண்ணணும் ஃபுல்லா என்டையரா நான் பண்ணணும் ப்ரோ. எனக்கு அதுதான் கண்டிப்பா பண்ணலாம் ப்ரோ. ஈஸி தான் ப்ரோ. ம். ஆனா இப்போ நீங்க வந்து புதுசா பார்க்குறீங்க. ம். புதுசா பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். இப்போ நீங்க போற ஒரு ஐடி ஜாப் போறீங்க. புதுசா நீங்க அந்த கம்பெனிக்குள்ள போகும்போது யாரை பார்த்தாலும் வில்லன் மாதிரி தான் இருக்கும். யாரை பார்த்தாலுமே ஏதோ பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறமா பேசி பார்த்தா டம்மி பீஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த லிக்விடிட்டி கிளாஸ்லாம் பார்க்கும்போது இது பெருசாக இருக்கும். ஒரு 1 மந்த் போட்டோம் அவ்வளோதான், ரொம்ப டம்மியாக தான் தெரியும். இவ்வளோதான் விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும், உடனே கிடைக்காது. ஸோ கொஞ்சம் டைம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ அக்கௌண்ட்டை வந்து டபுள் ட்ரிபிள் பண்ணுற அளவுக்கு முடியுமா உங்களால்? கண்டிப்பா முடியும் ப்ரோ. உங்க அக்கௌண்ட் வச்சு தான் நான் ஃபண்டட் அக்கௌண்ட்ல ஒரு ஃபேஸ் கிளியர் பண்ணேன். ரெண்டாவது ஃபேஸ் கிட்டத்தட்ட இன்னும் $2 $3 தான் இருக்கு. என்னோட அக்கௌண்ட் வச்சா? உங்களோட அக்கௌண்ட் இல்ல ப்ரோ. நீ யூடியூப் போடுவீங்களா? ஓகே ஓகே. அந்த ஹீரோ ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன், பிளஸ் வந்து கோல்டு ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். கோல்டுல ஆக்சுவலா கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. நீங்க வந்து கன்ஃபர்மேஷன் எனக்கு யூடியூப்ல பொறுத்து கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போயிடுவீங்களா? சரி, நான் சும்மா அந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டு வச்சிருந்தேன், அது எனக்கு போயிட்டு எங்கேயோ ஃபேஸ் 1 கிளியர் ஆயிட்டு. ஓகே ஓகே. ஃபேஸ் 2ல ஹீரோல போட்டிருந்தேன் 198 200 எடுக்கணும், 198 இன்னும் $2 எடுக்கணும் ப்ரோ. அப்படியே இருக்கு. ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபண்டல்ல தான் ப்ரோ ஃபண்டல் ஆரம்பிச்சு ஒரு ஃபண்ட் எடுத்து நீங்க சொல்ற மாதிரி அப்புறம் ரியல்ல போட்டு அப்படியே பொறுமையா பண்ணுவாங்க. நான் இப்போ சொல்லி கொடுத்த இந்த 1:1 ஸ்ட்ராட்டஜி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் ஒரே நாளில் பாஸ் பண்ணிடலாம். அக்கௌண்ட்டை பண்ணிடலாமா? ஓகே, பண்ணிடலாம் ப்ரோ. கண்டிப்பாக பண்ணிடலாம் ஒரே நாளில். ஓகேங்களா? ஒரு நாளில் பாஸ் பண்ணுற, ஒரு நாளில் உட்காடுறீங்க, பாஸ் பண்ணுறீங்க. ஒரு 4 நாள் சும்மா ட்ரேடு போடுறீங்க. அப்படி பண்ணிவிட்டு 8% வரும்போது வித்ட்ரா பண்ணிவிட்டு அடுத்தடுத்த அக்கௌண்ட்டு பெருசாக வாங்கிக்கங்க. அதான் ப்ரோ பண்ணணும். ஸோ இல்ல ப்ரோ, உங்க ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ஃபியூச்சரே வாங்கி பண்ணலாம் ப்ரோ இருக்கு ப்ரோ. என்ன ஃபியூச்சர்ல கன்சிஸ்டன்சி கூட தான் பார்ப்பாங்க. ஓகே, அது கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனா கண்டிப்பா ஃபியூச்சர் வாங்கி லூசிட்ல 25Kலாம் வாங்கி பண்ணலாம் ப்ரோ. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க சொன்னதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. நான் அடுத்த அந்த லான்ச் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு 3 ஸ்ட்ராட்டஜிஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ கொண்டு போங்க ப்ரோ. அடுத்த பேட்ச் நான் ஜாயின் பண்ணது ரெடியா இருக்கேன் ப்ரோ. ஓகே ஃபியூச்சர்லாம் ஆரம்பிச்சிடலாம். ஓகே ப்ரோ. ஜாயின் ஃபீஸ் எல்லாம் கிடையாது, வாங்க வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டு போங்க. ஃபுட்டுக்கும் ஸ்டேக்கும் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் 3 days. ஓகே ப்ரோ, நீ எந்த கண்ட்ரில வச்சாலும் நான் வரேன் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ சூப்பரா சொல்லிக்கிட்டீங்க ப்ரோ. ஸ்டார்டிங் வந்ததுல கூட அந்த நம்பிக்கை இல்லை, இப்போ நம்பிக்கை வந்துருச்சு ப்ரோ. ஆல்ரெடி 2 பேர்ட்டு ஜாயின் பண்ணி ஏமாந்துருக்கேன். ஒரு ஆள் தான் அமௌண்ட்லாம் வாங்கி சொல்லி கொடுத்தா ப்ரோ இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி கட் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி, ரொம்ப 6 மாதம் முன்னாடி ஒன்று ஜாயின் பண்ண நினச்சேன். ஆனால் அப்போ யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வீடியோ பார்க்க ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் ஜாயின் பண்ணேன். இப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு ப்ரோ. போ ப்ராஃபிட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. வந்துடும் ப்ரோ ப்ராஃபிட். ஓகே ஓகே ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. ஓகே ப்ரோ. க்ரோ பண்ணலாமா? அக்கௌண்ட்டெல்லாம் டபுள் ட்ரிபிள் பண்ணலான்னு ஹோப் இருக்கா? ஹோப் இருக்கு ப்ரோ, பண்ணிடலாம் ப்ரோ. 1 monthல அதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிடலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ, கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலாக. இன்னொன்று நானும் அதே மாதிரி தான் 2 மென்டர் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன். பட் என்னால் ப்ராப்பராக பிஎஸோட வரைய தெரியாது. அந்த பேஸ் வந்து எனக்கு யாருமே ப்ராப்பராக சொல்லித்தரல. நான் எப்போ வந்தாலுமே பிஎஸ் எனக்கு ப்ராப்பராகவே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் ரொம்ப டெஸ்ட் பண்ணேன், அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். எங்கேயுமே எனக்கு ப்ராப்பரான ரீசன் கிடைக்கவே இல்லை. ஸோ உங்கள் கிளாஸ் எனக்கு ஸ்டார்டிங்லேயே எனக்கு அந்த பேஸ் சொல்லி எனக்கு கரெக்டாக அந்த பிஎஸ் பண்ணும்போதே எனக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே, நல்லா போகுது அப்படின்னு. கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கு. உங்கள் கிளாஸ் எல்லாம் ரொம்பவே ஆசம். ஓகே ஓகே ப்ரோ. நீங்கள் சொன்னீங்களே அது ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு, அது உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ பார்த்துருக்கீங்க. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றது எவ்ரி வீக் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு வீக் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ட்ரேட் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ட்ரேடு எடுத்துகிட்டு வந்தால் தான் அங்கேருந்து நம்ம டவுட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும், இருக்கிற டவுட்டையும் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரேடு எடுத்துகிட்டு வர உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு புரியலன்னு சொன்னீங்களே, அந்த ஒரு டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சு ட்ரேட் பண்ண தெரியலன்னு சொன்னீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணுங்கள். அந்த இடத்துல தப்போ ரைட்டோ தெரிஞ்சதை வச்சு பண்ணுங்க. அப்போ நம்ம அதை கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரீங்க, அதை நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது மைண்டில் உட்காந்துரும்.
நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாமலே நான் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த விஷயத்த சொன்னேன்னா மைண்டில் உட்காராது. ஓகே புரியுது ஸோ ப்ரோ. நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க, அது மாடிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கிளிக் ஆகிடும் அது. ஓகே ஓகே சேம் சார்ட் நீங்கள் வச்சிருக்கீங்க இல்லையா, அதே அந்த 2 டேஸாக மானிட்டர் பண்ணிருக்கேன். சரி ஓகே அந்த இது தொடுன்னு பக்கத்தில் வரைக்கும் போனால் கீழே என்ட்ரி எடுக்கல, கீழே வந்துட்டான். செகண்ட் டைம் அதே மாதிரி தொடுவான் வெயிட் பண்ணிட்டே இருக்க, இன்னும் வரல அங்கே. அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தா இல்லை நீங்கள் அங்கே பார்க்கக்கூடாது மேலே பார்க்கும் போது ஓ நம்ம ஒன்று மிஸ் பண்ணிட்டோமா அப்போ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இன்னைக்கு கிளாஸ், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஓகே ப்ரோ. ஹோப் இருக்கா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா பண்ணலாம். ட்ரிபிளே பண்ணலாம். பட் நீங்க உங்களோட ஒர்க்கை நீங்க முடிச்சிட்டீங்க. இனி எங்க சேர்த்து நாங்க தான் ப்ராப்பரா பண்ணணும். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பண்ணணும். பாப்போம் ஜி. ஓகே ப்ரோ. ஒரு 3 மந்த் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 1:6 ஸ்ட்ராட்டஜி அது நார்மல் தான். அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா, நீங்கள் கரெக்டாக ஒரு 1:100 அடிக்கிற ட்ரேடை நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக A+ செட்டப் எல்லாமே வச்சு ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணி நீங்கள் என்ட்ரு ஆகிற மாதிரி நீங்கள் வரணும். வந்துட்டிங்கன்னா அந்த 1:6 ஸ்ட்ராட்டஜியோட இதை ஆட் பண்ணும்போது அக்கௌண்ட் வந்து $1000ன்றது 6000லாம் அசால்ட் அடிக்கலாம் பெர் மந்த்துக்கு. ஸோ நார்மலாக பண்ணிட்டு போகலாம். புரியுது ப்ரோ. சரி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.